அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இங்கே எடுத்துக்கட்டு 11.4 இன்டெக்ரல் ஆஃப் 4x + 5 dx. செகண்ட் ரூட் ஆஃப் 15 - 2x dx. இங்கே இன்டெக்ரல் ஆஃப் 1/3x + 7 4 dx. இதுக்கு இன்டகிரேஷன் கேட்டிருக்காங்கம்மா. நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபார்முலா தேவைப்படுது. இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தையே ஒர்க் அவுட் பண்ண முடியுமா. ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் f of ax + b dxனால் 1 இருக்கலையாம்மா, எக்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் 1/a எழுதிட்டு தென் நெக்ஸ்ட்டு g of ax + b. ஓகேவா. இரண்டாவது integral of x power n dx equal to x power n + 1 divided by n + 1. ஓகேவாம்மா. இப்போ இந்த எப்படி அப்ளை பண்ணுறோன்னு சொல்லி காமிக்க. இன்டெக்ரல் ஆஃப் 4x + 5 whole power 6 dx equal to எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 4. அப்போது 1/4. தென் நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் whole power 6. அப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஸோ 4x + 5 whole power 6 + 1 divided by 6 + 1. So that is 1/28 4x + 5 whole power 7 plus c. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்தை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். செகண்ட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஓகேவாம்மா. தென் நெக்ஸ்ட்டு இன்டெக்ரல் ஆஃப் ரூட் ஆஃப் 15 - 2x dxங்க. அப்போ என்ன சொன்னீங்க, இன்டெக்ரல் ஆஃப் 15 - 2x whole power 1/2 dx. ஓகேவாம்மா. இங்கே பாருங்கள் 2 எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது -2. அப்போ என்ன செய்யணும் 1/a இருக்க இடத்துல -2. ஓகேவாம்மா. இங்கே ஹோல் பவர் n என்னதுணும் அதை -n என்ன பாருங்கள் n + 1 divided by n + 1. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் என்னம்மா வரும், that is equal to -1/2 divided by 15 - 2x 3/2. இது 3/2. ஓகேவாம்மா. that is equal to again simplify பண்ணால் -15 - 2x whole power 3/2 divided by 3 plus c. ஓகேவாம்மா. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு தேர்டு என்னம்மா கொடுத்துருக்கான், இன்டெக்ரல் ஆஃப் 1/3x + 7 whole power 4 dx equal to integral of 3x + 7 whole power -4. டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டருக்கு போகுதுமா, கீழேருந்து ஃபங்க்ஷன் மேலே போகுது. அப்போ -4. அப்போது எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 3. ஸோ 1/3. அது ஏன் 1/3 ஏன்னா நமக்கு சொல்லியிருக்கோம்லாமா இந்த ஃபார்முலா இன்டெக்ரல் ஆஃப் f of ax + b dx. அப்போ 1/a g of ax + b. இது g of டிஃப்ரென்சியேஷன் தான், புரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது 3 இருக்குது. அப்போ 1/3 3x + 7 whole power -4 + 1 divided by -4 + 1, that is equal to -1/9 3x + 7 whole power -4. So -1/9 3x + 7 whole power cube plus c. ஓகேவாம்மா. உங்களுக்குலாம் இது நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறோம். ஓகேவாம்மா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.